வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமின் ஆரம்பத்திற்காக நம்ம பாஸ்டரை ஆரம்ப ஜெபம் பண்ணுவதற்காக அழைக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் எந்த அளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் இதுவரை ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். இனியும் தேவன் நம்மை நடத்த ஒரு போதுமானவர். அந்த தேவனுக்கு முன்பதாக நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த வார்த்தையின்படி இந்த ஒரு ஆண்டு காலம் எங்களுடைய அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்கு வரவும், வேத பாடங்களை கற்றுக்கொள்ளவும், கர்த்தருக்குள் பலப்படவும் நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை நீர் நேர்த்தியாய் நடத்த உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த இடத்துல நடக்கிறதான எல்லா நிகழ்ச்சிகளிலும் தேவ நாம மையப்பட கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும். தேவ நாம மையப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். जो गनिया
I've been held in your hands from the moment that I wake up until I lay my head. I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire in the darkest nights. You are close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. Your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after me. Your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after me. As Santa Claus. Gifty as Hannah. Joe as Moses. Joe as Moses. Joel as Noah. Jovi as Sarah. Levi as Abraham. எவ்வளோ அழகா இருக்காங்க. ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாமே. ஓகே அண்ணா, நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானா அண்ணா சமையல் தாய். தேங்க்யூ அண்ணா. மோசஸ், உங்களை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. My name is Moses. தேங்க்யூ மோசஸ், ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, அடுத்தது நோவா. I am Noah. God asked me to build an ark. தேங்க்யூ ஸோ மச் நோவா. ஆப்ரஹாம், உங்களை பற்றி ஒரு வார்த்தை, சில வார்த்தை. என் பேர் ஆபிரகாம், நான் இஸ்வாசியோட தகப்பன். சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் போட்ட வேஷம் மட்டும் இல்லாமல் லைஃப்லேயும் நீங்கள் அதே மாதிரி இருக்கணும்னு நாங்கள் உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
நம்ம எங்கடா போறோம்? டீ இங்க ஒரு கல்லறை இருக்காண்டா, அங்கே தாண்டா நம்ம போறோம். அங்க யாரா இருக்கா? டீ அங்க ஒரு பயங்கரமான மனுஷன் இருக்கானாண்டா, அவனுக்குள்ள நிறைய பிசாசுலாம் இருக்குதாண்டா. நீ சொல்றதுன்னு பயமா இருக்குடா, அவனை போகணுமா? ஆமாண்டா, அவனை வந்து இந்த ஊரில் ஜனங்கள்லாம் சேர்ந்து சங்கிலியால கெட்டியும் பார்த்தாங்கடா. அவன் எல்லா சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டான்டா, ரொம்ப பலசாலியாண்டா. பயமா இருக்குடா, அப்ப அவங்க போக வேண்டாம்டா. ஏய் பயப்படாதடா, நம்ம தூரத்துல இருந்து அவனை பார்ப்போம்டா. ஏதோ சத்தம் வருதுடா, பயங்கரமா. எனக்கு கேக்குதுடா சத்தம். மேற்கொள்ள இங்கு யாரும் இல்லை. உமக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது கூறுங்கள் இயேசுவே. தேவனுடைய குமாரனே கூறுங்கள். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். உன்னுடைய பெயர் என்ன? நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என்னுடைய பெயர் எங்களை இந்த திசையில் இருந்து விரட்டி விடாதையும் பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும். ஓ அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ. நான் உம்முடனே வருகிறேன் ஆண்டவரே. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம்
அவர்கள் எல்லோருக்கும் அறிவி. யார் அது? சைமன் மாதிரியே இருக்குது. ஆமா, சைமனே தான். டேய் சைமன், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? என்னை நேசிக்க யாருமே இல்லைடா. யாருக்குமே என்னை பிடிக்கலடா. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. டேய் யாரா சொன்னா உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு? டேய் மனுஷங்க எல்லாரும் வெறுக்கலாம்டா, ஆனால் உன்னை வெறுக்காத ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான்டா. அப்படி யாருமே இல்லைடா, நீ போய் சொல்ற. டேய் இருக்கிறாரா? அவர் தாடா ஏசப்பா. அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா. அவர் என்னை எப்படி நேசிச்சாரு சொல்லவா? பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பாத்தியாடா, இப்படிதான் ஏசப்பா என்னை நேசிக்கிறாரு, அதே மாதிரி உன்னையும் நேசிக்கிறாரு. ஏன்டா சோகமா இருக்கிற? என்ன பண்ணலாம்? இப்போ பாரு. படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா? உன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையல் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மர படைப்பே படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரை பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. டேய் சைமன், இப்பயாச்சும் அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுச்சாடா? உண்மையாவே ஏசப்பா என்னை நேசிக்கிறாரா? அவர் என்னை விட்டு போக மாட்டாருல்ல? டேய் எனக்குமே உன்னை விட்டு போக மாட்டாரா? நான் இவ்வளோ சொல்லி உனக்கு புரியல. இரு, எங்கள் அக்கா வந்து அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் உனக்கு புரியும். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
ஏசப்பா பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. இவ்வளோ நேரம் நீ பாடினல, இப்போ நான் பாடுறேன்டா, நீ கேளுடா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டு புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களில் காணச் செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. Mary, did you know that your baby boy would one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you deliver will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will strong with his hand? Did you know that your baby boy has grown very rich and strong? When you kiss your little baby, you kiss the face of God. Mary, did you The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know that your baby boy is Lord of all creation? Mary, did you know that your baby boy will one day rule the nations? Did you know that your baby boy was heaven's perfect lamb? With the sleeping child you're holding is the great I am. இப்போ ரூல்ஸ் என்னன்னா, இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து சில புக்ஸு சொல்லுவேன், நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து சில புக்ஸு சொல்லுவேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா ஒரு ஸ்டெப்பு பேக் போகணும், நியூ டெஸ்டமெண்ட்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரணும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக போயிட்டீங்கன்னா அவுட்டு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா ஒரு ஸ்டெப் பேக், நியூ டெஸ்டமெண்ட்னா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? ஓகே, ரொம்ப சிம்பிளான கேம். ஓகேவா? ஓகே, நீங்கள் ரெடியா? ஓகே, ஓல்டுனா பின்னால், நியூனா முன்னாடி ஒரு ஸ்டெப்பு. ஓகேவா? ஆமோஸ்.
ஓகே, ஃபர்ஸ்ட்லயே 3 பேர் அவுட். யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண விரும்புறீங்களா? ஈஸியான கேம். ஓகே, யாரும் இல்ல. ரூத், ரொம்ப சேஃப். அண்ணா அவுட். லைன் வந்துருங்க. ஓகே, பீட்டர். சரி, அப்ப இருங்க. தீமோத்தி. ஐயோ, கன்ஃபியூஸ் போர்ட்ல இருக்காங்க. இல்ல இல்ல, பண்ணிட்டு ரிட்டர்ன் உங்க இடத்துக்கு வந்துடணும். முன்னாடி ஒரு ஸ்டெப். நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க உங்க பிளேஸ்க்கு. சரி, ஓகே. இரு. ஓகே. ஜெகரியா. சகரியா. ஆண்டி நீங்க சொல்லக்கூடாது ஆண்டி. அப்புறம் cheating ஆயிடும். பிளேஸ்க்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 ராஜாக்கள் 1 யோவான். ஓகே. தானியேல். ஹோசியா. சந்தியா இஸ் a winner. என்ன இது? அண்ணா ஏதோ யோசிக்கிறாரு. என்ன அதுன்னு கேட்போம். என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. டைம் என்னாச்சு? டைம் 11 மணி இருக்குண்ணே. அடைச்ச, இன்னும் 11 தான் இருக்குதா? இன்னும் 1 மணி நேரம் இருக்குதா? என்னென்ன 1 மணி நேரம்? டேய், இது கூட மறந்துட்டியா? நேற்று நைட்டு தானே நம்ம பேசணும் அந்த வீட்டை கொள்ளடிக்க போகிறோன்னு. அட ஆமாண்ணே, மறந்தே போயிட்டேன். சரி, அண்ணன் லைட்டாக தூங்குற, கரெக்டாக 12 மணிக்கு எழுப்பிடணும். நீ படுண்ணே, கரெக்டாக 12 மணிக்கு எழுப்புறேன். டேய், கரெக்டாக எழுப்பிடணும்டா. அண்ணா நீ படுண்ணே. அண்ணா படுண்ணே. டேய், படுக்கிறேன்டா. எத்தனை வாட்டி படுண்ணே. எப்போ 12 மணி ஆகும்? ஆயிடுச்சு. அண்ணா 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 அண்ணா. என்னடாச்சு? 12 மணி ஆயிடுச்சுண்ணே. அதுக்கு ஏன்டா இப்படி ஏப்புற? அண்ணா வாண்ணே, இன்னைக்கு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, வா போகலாம். வாண்ணே. டேய், சத்த போடாதடா, அம்தியா வாடா. அத்தியாண்ட கத்தி சொல்ற, அம்தியா வாடா. என்ன ஒன்றுமே தம்பிட மாட்டேங்குது. இந்த வீட்டுக்காரங்க லைட்டே போட மாட்டாங்க போல இருக்குது. டார்ச் எடுத்து லைட் போடுவோம். டார்ச் ஆன் பண்ணு. அண்ணா இருட்டா இருக்குண்ணே. டேய், நைட் ஆனா அப்படி தானே இருப்போம். ஆமாம்ல. மாட்டிக்கோண்டா வந்தா. சரி வாண்ணே. டேய், இங்க பாரு, ஒரு டிவி இருக்குது. ஆமாண்ணே, நான் போய் ஆன் பண்ண போகிறேன். டேய், ஏன்டா ஆன் பண்ற? நான் செக் பண்ண வேணவா? டேய், சத்த கேட்ட மாட்டிக்கோண்டா. ஆமாம். நல்லா வச்சுக்கின்னு. சரி, கைக்கு அடுக்குமான பொருளை எடு. சரிண்ணே. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். இங்கே ஒரு ஸ்பூன் இருக்கு. இங்கே ஒரு கிளாஸ். அங்கே ஏதோ மின்னுது. அங்கே ஏதோ மின்னுது. ஐ செருப்பு. இதை பார்த்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 4th நம்பர். ஒன்றும் சின்ன செருப்பு.
யார் அது வீட்டுக்குள்ள திருட போந்தது? பிடிங்கடா அவங்கள. அடைச்சே, போனதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. நான் ஒன்றுமே ஆட்டிய போடல. அண்ணே நீ என்ன கவலைப்படுற, உன் அசிஸ்டன்ட் நான் இருக்கேண்ணே. டேய் நீ ஆட்டிய போட்டியா? ஆமாண்ணே. அடடே வாடா வாடா வாடா, என் அசிஸ்டன்ட் நீ நிரூபிச்சிட்டடா. நான் ஆட்டிய போட்டேன். அண்ணே நான் முதல்ல சொல்கிறேன், எனக்கு புகழ்ச்சின்னா பிடிக்காதுண்ணே. சரிடா எடுறா. அண்ணே ஒன்று வாட்டி சொல்கிறேண்ணே, எனக்கு புகழ்ச்சின்னா பிடிக்காது. டேய் ஓவர் பில்டப் போதுடா, எடுறா. தப்பா டன்டடாய். பாருங்க மக்களே, உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் இது மட்டுமா? இது மட்டுமா? இல்லைண்ணே ஒன்று இருக்கு. தப்பா டன்டடாய். இதுவோ பாருங்க மக்களே, உலகத்திலே விலை உயர்ந்த பொருள், லட்சக்கணக்கில் போவான். டேய் இதை விட்டு அந்த வீட்டில் வேற பொருளே இல்லைண்ணே கிடைக்கலடா. ஒன்று ஒரு பொருள் இருக்கு. தப்பா இத்தேண்ட எடுத்துட்டு வந்த. அண்ணே இருட்டில் இதுதானே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. டேய் இது வச்சு 5-10க்கு போவோம், அது ஒரு ரூபா கூட போவாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியலண்ணே. இது ஒன்று மட்டுமா? இல்லைண்ணே ஒன்று இருக்கு. தோப்பா. டேய் என்னடா குழந்தையோட செருப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துட்ட? பாவம் எந்த குழந்தையோ. இப்போ நீயே சொல்லி இது 4லேருந்து எதில் அடி வாங்க போற? என்னண்ணா சொல்கிறீங்க? அடிக்கிறதுக்குள்ளே ஓடிடு. டேய் இத்தையாடு எடுத்துன்னு போவான் போடா. சரிண்ணே. இவனெல்லாம் என் அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு என்னதான் பண்ணுது? பொழப்பே போச்சு. என்ன அது? அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னதுன்னு கேட்டுருவோம். அண்ணா என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்னண்ணே உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோமா? டேய் எனக்குடா, எனக்கு எதிரா அண்ணா. ஆமால. என்னண்ணே திடீர்னு கல்யாணம்னு? நானும் எத்தனை நாள் உன் கூட இருக்குது? நானும் போய் செட்டில் ஆக வேணாமா? அப்போ நானு நீ இங்கே இரு. கங்க்ராச்சுலேஷன். டேய் அது கங்க்ராச்சுலேஷன்டா. ஏதோ ஒரு லெசன். வாண்ணே பொண்ணு பார்க்க போலாமா? டேய் இரு, நல்ல குடும்பம்டா, டீசெண்டாக நடந்துக்கோ. வரதட்சணையே 3 கோடியா, சொதப்பி விட்டுறாதடா. அண்ணா நீ என்ன கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேண்ணே. என்னதான் பார்த்துக்க போறானோ, நீ இருக்கிறது தாடா எனக்கு பயமே. போகிறாங்க, மணி ஆயிடுச்சு, மாப்பிள்ளைக்காரங்க வரப்போம். மணி 9 மணி ஆயிடுச்சு. அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அடா வாங்க வணக்கம் வாங்க மாப்பிள்ளை. டேய் இவன் என்ன பைத்தியமாடா? வந்தது 2 பேர், அதுக்கேண்ட இத்தனை வாங்க. உங்க குரூப்லயே எத்தனை பேரும்? வந்துட்டோம். மாப்பிள்ளை டீ வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாப்பா. என்ன மாப்பிள்ளை டீ வேணுமா? எனக்கு ஒரு காஃபி. காஃபியா? அம்மா அந்த மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டாங்க, பொண்ணை கூட்டுவாங்க. பைத்தியக்காரி பொண்ணு நீ இப்பயே சொல்லிடுவார் வரும். என்ன இது பைத்தியக்காரி பொண்ணு மாதிரி இது? டேய் அம்பியாரா. ஆமா பொண்ணு என்ன படிச்சிருக்கு? டிடி அண்ணன் வரலடா, பட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம். இது என்னோட மனைவி. மூத்த பொண்ணோட ஃப்ரெண்டு. பேத்தி எங்க காணா? விளாட்டு மூத்த பையன். என்னப்பா என்ன மறந்துட்ட? என்னண்ணே இந்த ஆள் இருக்கிறது சொல்லவே இல்லை. டேய் எனக்கு இப்போதோட தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்கிறான்னு. இதான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்ததா? பக்கத்துல இருக்காரு. இவனா? நீதான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்ததா? நல்லா பார்த்துக்கணும் என் தங்கச்சி, சரியா? சரிண்ணே. டேய் இது கையா இல்ல வலக்கையாடா? எனக்கே தெரியலண்ணே. சம்மாடிடா. ஆமா பொண்ணு என்ன படிச்சிருக்கு? BA. அண்ணே அந்த பொண்ணு ஒரு BAவே படிச்சிருக்கானே.
வேற எதுவுமே தெரியாதா? அது கூட திருப்பி படிச்சிருக்கனே. ஒரு பிஏ தான் தெரியுமா? இல்லை எல்லாமே தெரியும். ஆமா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? தெரியும். அத்தெல்லாம் ஏன்டா கேட்குற? ஹோட்டல் வச்சு சமைக்க கூப்பிட போறியா? இல்லைண்ணே. நம்மளுக்கு சொத்து முக்கியம்டா. இருண்ணே. ஆமா, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க? நிறையவே போடுவோம் மாப்பிள்ள, எதுக்கு பயப்படுறீங்க? கொஞ்சம் தள்ளி தான் நில்லுங்களா, பக்கு பக்குன்னு இருக்குது. பயப்படாதீங்க மாப்பிள்ள. அம்மா, அப்பா பாப்பா வந்துருச்சு. மா, இந்த அங்கிள் எனக்கு தெரியும். எப்படி? அன்னைக்கு நைட் ஒரு அங்கிள் வந்து எனக்கு லாலிபாப் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க இவங்க தான். நீ எப்படா லாலிபாப் தந்த? அண்ணே, நம்ம திருட வந்தப்போ இந்த பொண்ணு தானே முழிச்சு நின்றுச்சு. லாலிபாப் கொடுத்தாக்கா பொண்ணு யாருக்கையிலையும் சொல்லாதானே லாலிபாப் கொடுத்துட்டேனே. டேய், நம்ம தான் முகமுடி போட்டுன்னு இருந்தோமேடா. அங்கே தானே நீங்கள் அருவை பார்க்கணும். முகமுடி போட்டு இருந்தா குழந்தை பயந்துரு. முகமுடி கைட்டனே. டேய், உன் அருவிக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சுடே. அண்ணே, எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. இந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் இருந்துச்சு, இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? டேய், அந்த வீடு தாடா இந்த வீடு. சொல்லவே இல்லை. எனக்கு எப்போ தாடா தெரியும்? அன்னைக்கு நைட்டு நீங்கள் 2 பேரும் தான் திருட வந்தீங்களா எங்கள் வீட்டுக்கு? என்னம்மா சொல்ற? டேய், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அவன் என் வீட்டிலே திருட வந்துப்பா. திருட வந்தது இல்லாமல் என் வீட்டு பொண்ணை வேற கேட்க வந்திருக்கான். ஆமா ஆமா. என் தம்பி போலீஸ் தான், இப்போ வந்துட்டே இருப்பான். இப்போ கான்ஸ்டபிள். எஸ் சார். தம்பி வந்துட்டியாப்பா? தம்பி நம்ம வீட்டில் திருட பூந்துட்டாப்பா, திருட பூந்துட்டான். என்னது, ஏசிபி பிரதீப் குமார் வீட்டில் திருட பூண்டானா? அக்கா, அவன் அடையாளம் மட்டும் சொல்லுங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். அவன் நல்லா தான் இருப்பான். அது கேட்கலக்கா. அவன் ஹைட்டாக இருப்பானா, குள்ளமாக இருப்பானா, அவன் வெள்ளையாக இருப்பானா, அவன் கருப்பாக இருப்பானா? அவன் வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை. சார், மாநிலம். மாநிலம். அவன் ஹைட்டும் இல்லை குட்டையும் இல்லை. சார், மீடியம். அவன் மண்டது முடி மட்டும் தென்னை மர கிளமாவே இருக்கும். சார், நம்ம ரவுடி ரங்கனு. நம்ம அந்த 3 வருஷமா அவனை டிம்கி கொடுத்து ஓடிட்டு இருந்தானே, அவன் அக்கா. அவனை ஜெயிலில் போட்டு முட்டி தட்டலன்னா என் பேர் ஏசிபி பிரதீப் குமார் இல்லக்கா. சீக்கிரமா பிடிச்சிருப்பா. சரிக்கா. டேய், நம்ம திடுற போனோம், அங்கேயோ ஒன்றும் கிடைக்கல. அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி சொத்தாச்சு கிடைக்கும்னு நினச்சோம், அதுவும் கிடைக்கல. இப்போ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோமேடா. அண்ணே, அந்த ஆள் பாருண்ணே, ஏதோ ஒன்று பண்ணுறானே. ஆனால் அவன் பர்ஸ் பாருண்ணே வெளியிலே இருக்கேன். நான் போய் அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா. ஏசு உங்களை நேசிக்கிறார், இந்தாங்க. சாரி. இந்த பாருண்ணே, அசிஸ்டன்ட் ஏசு உங்களை நேசிக்கிறார், இந்தாங்க. ஐயே, இன்னும் இந்த ஆளுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்குது. என்னண்ணே, நான் அடிச்சது வேஸ்ட்டாக போச்சு. டேய், அவன் பாடுறா கையில் ஒரு பேக் வச்சுன்னுக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவன் மொத்த காசையும் அதில் தான் வச்சுன்னுக்குறான் போலடா. இரு, இந்த வாட்டி நான் போகிறேன், நீ பின்னாடியே வா. சார், அங்க பாருங்க, ரவுடி ரங்கன். என்னது, நீங்களா? நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரிங்க, என்னாச்சு? போறேன் சார். உங்க பர்ஸை திருட பார்த்தா சார். ஐயா, இல்லை சார், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. என் பர்ஸை திருடலை, நான் தான் என்னோட பர்ஸை உங்களுக்கு கொடுத்தேன். ஐயா, இங்கே பாருங்க ஐயா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐயா, எங்களை நான் முட்டி தட்டிடுறேன் ஐயா. இல்லை சார், என் கூட சேர்ந்து ஊழியர் செய்கிறாங்க, இவங்க ஒன்றும் திருடலை என்னோட பர்ஸு. ஐயா, இவங்க ரொம்ப மோசமான ஆள் ஐயா, உங்களை விட்டுறாதீங்க ஐயா. இல்லை சார், இவங்க இப்போ முதல்ல மாதிரி திருடுறதில்ல, இவங்க இப்போ என் கூட சேர்ந்து ஊழியர் செய்கிறாங்க. ரோடி ரங்கன், அடுத்த தடவை நீ மாற்றுவாடா. டேய் போடா. டேய் நில்றா. ஐயா, நாங்கள் உங்கள் பர்ஸை திருடினதும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்கள் பேக்கை திருட வந்ததும் உங்களுக்கு தெரியும், அப்போ ஏன் ஐயா எங்களை மாட்டி விடல?
இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்கிறோம். அப்பயே ஏசப்பா நம்மளை எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல் நம்மளும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அன்பாக இருக்கணும். எனக்கு தெரியும் நீங்கள் செஞ்சது தப்பு தான். அப்பயும் நான் உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருந்தா நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அதே தப்பு தான் செய்வீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராது தம்பி. இனிமேல் இந்த தப்பு செய்யாதீங்க. ஐயா, உங்களை மாதிரி இவ்வளோ அன்பை எங்களுக்கு யாருமே சொன்னது இல்லையா, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஆமாம் ஐயா. இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளோ நாளாக நாங்கள் திடீர் தான் வாழ்ந்து நின்றோம், திடீர் தான் சாப்பிட்டு நின்றோம். இனிமேல் நாங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டோம் ஐயா. நான் கூட பண்ண மாட்டேன் ஐயா. அப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராக் சொல்லியோ செய்கிறீங்களா? தாராளமா ஐயா. இந்தாங்க. Jesus loves you. Jesus help you. Jesus save you. Thank you. அடுத்ததாக இந்த ஆண்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நம் சபையில் சண்டே ஸ்கூல் ஊழியம் தேவனுடைய மகத்தான கிருபையினால் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து சண்டே ஸ்கூல் நடைபெற்று வருகிறது. நம் சபையில் நல்ல ஆக்ஷன் சாங், கேம்ஸ், ஸ்டோரிஸ் மற்றும் கர்த்தருக்குள் வளர்கிற விதத்தில் நல்ல வசனங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நம் சபையில் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டரை முன்னிட்டு பெயிண்டிங் காம்படிஷன் நடைபெற்றது. நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உற்சாகமாய் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றார்கள். இந்த ஆண்டு மே மாதம் நம்முடைய சபையின் சார்பில் 3 நாள் VBS நடத்தப்பட்டது. ஆண்டவர் 70க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு வந்தார். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் சார்பில் ரூபாய் 2000 கொடுத்து உதவி செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஸ்கிரிப்சர் யூனியன் மூலமாக செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பெயிண்டிங் காம்படிஷனிலும் நம்முடைய பிள்ளைகள் அநேகர் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றார்கள். இந்த அக்டோபர் மாதம் 1 மற்றும் 2 தேதி SFC மூலமாக டான் பாஸ்கோ ஸ்கூலில் வைத்து நடைபெற்ற சண்டே ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பை நம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் கலந்து கொண்டு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மற்றும் அக்டோபர் 19 தேதி நம் சபையில் வைத்து நடைபெற்ற கிட்ஸ் கேம்பிலும் 45க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பையும் நம் சபையின் சார்பாய் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். நவம்பர் மாதம் சில்ட்ரன்ஸ் டேவை முன்னிட்டு நம்முடைய பிள்ளைகள் சார்பில் ஆக்ஷன் சாங் மற்றும் டான்ஸ் இந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை ஆண்டவர் யூடியூப்லையும் அப்லோட் செய்ய உதவி செய்தார். இதுவரை நம் சபையின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் நம்முடைய பிள்ளைகள் செலுத்திய மொத்த காணிக்கையின் தொகை 21,830 ரூபாய். நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுப்பதில் உற்சாகப்படுத்திய பெற்றோராகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவுகிற பிரதர் ஆரோன், பிரதர் மோசஸ், பிரதர் விஜய், பிரதர் சுரேஷ் மற்றும் ஜான் முத்து பிரதர் குடும்பத்தாருக்கு எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆசிரியராகிய எங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து சண்டே ஸ்கூலை நடத்த உறுதுணையாய் இருக்கிற நம் பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மாவுக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமை நல்ல விதத்தில் நடத்த எங்களுக்கு உதவி செய்த எல்லா வாலிபர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோடு கூட இணைந்து சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நடத்துகிற ராஜா மற்றும் ரேஷ்மாவுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இன்று கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து எங்கள் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் மூலமாய் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை
பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் சண்டே ஸ்கூலின் சார்பாக நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பது உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஜாக்லின், என் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளின் குட்டி மம்மி. நீங்கள் அருமையான பிள்ளைகள், உங்கள் மத்தியில் அருமையான நல்ல ஸ்கிட்டெல்லாம் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகள், நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் இந்த பிள்ளைகள் டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கலாம்ல. ஸோ இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இங்கே வந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு அவர்கள் நடத்திய இந்த நாடகத்தின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய சபையிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்முடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 21,000 ரூபா சண்டே ஸ்கூல் காணிக்க கொடுத்துருக்குறாங்க. இது வரலாற்றில் முதன்முறை என்று என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிற அருமையான இந்த பிள்ளைகள் 3 பேருக்காக ஜெபிக்க நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ரேஷ்மா படிப்பு நிமித்தமாக ஜூலை மாதம் வரை இந்த ஊழியத்தை செய்து வந்தார். அதற்கு பிறகு தம்பி ராஜா கிட்டத்தட்ட எத்தனை வாரமாக நடந்திருக்கு, 50 வாரம் கிட்டத்தட்ட சண்டே ஸ்கூல் நடந்தது. ஆனால் ஒழுங்காக வந்தது ஒரே டீச்சர் தான். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், தம்பி ராஜா அதிகமாக நல்ல எல்லா ஸ்கிட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணி அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்தார். ஆகவே இவைகள் எல்லாம் எதற்காக? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர. இந்த பிள்ளைகள் 21,000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்காங்கன்னா தயவுசெய்து கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த பணம். இந்த பணத்தில் இந்த பணம் வேறு எதற்கும் செலவுபடுவதே இல்லை. இந்த பணத்தை நானும் வாங்குறதே இல்லை. சண்டே ஸ்கூல் டீச்சர் கையில் தான் இருக்கும். வருஷ கடைசியில் கொடுப்பாங்க. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய சபையின் மூலம் செய்ய உதவி செய்தார். இது மட்டுமல்ல, டிலானிப்பூரில் ஒரு சண்டே ஸ்கூல் நமக்கு நடக்கு, உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியத்தை சௌமியா அவள் திருமணமாய் போனாலும் அந்த ஊழியத்தை இன்றைக்கு வரை செய்து கொண்டிருக்கிறாள். அங்கே கிட்டத்தட்ட 20 பிள்ளைகள் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க. புனியாதபாத்தில் ஒரு 7 பிள்ளைகள் வந்தாங்க. அது தற்சமயம் அங்கே நடத்த ஆள் இல்லாததுனால கர்த்தர் சித்தமானால் புதிய வருஷத்தில் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யட்டும். இதன் மத்தியில் ஜூலை மாதம் புனியாதபாத்தில் டிலானிப்பூரில் இங்கே நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்பு ஒரு குடும்பத்தார் பெருந்தொகையை கொடுத்து வாங்கி கொடுத்தார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும். அதுபோல் இப்போ இடையில் அது இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கிருபையினால் கடந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி அந்த கொடியாக்காடில் ஒரு 50 குடும்பத்திற்கு உதவி செய்தோம். பம்பு ஃப்ளாட்டில் ஒரு 50 பம்பு ஃப்ளாட் மணிக்கும் ஷோல்பே கடக்கச்சான் அந்த பகுதியில் ஒரு 50 குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். நேற்று இந்த பாடுகாம் பகுதியில் நம்ம சபைக்கு புதிதாக ஒரு சகோதரர் வருகிறார் விக்னேஷ். அவர் பொழுது வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறார் எக்ஸ்டென்ஷனில். அவர் அங்கே ஊழியம் செய்கிறார். அங்கே ஒரு 15 பிள்ளைகள் வர்றாங்கன்னு சொல்லி அந்த 15 பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மால் உண்டானது அல்ல, எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆகவே இந்த பிள்ளைகள் கொடுத்ததான காணிக்கை என்பது இவர்கள் இப்போதே கொடுக்க பழக்குவிக்கிறோம். கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை தம்பி டேவிட்டுடைய பையனுக்கு பர்த்டே. நாங்கள் பார்த்து பஸ்ஸுக்கு போயிருந்தோம். ஜெபம் முடிச்சுட்டு நான் கிளம்புற நேரம் அவன் என்னை தாத்தான்னு தான் கூப்பிட்றான். அவங்க தாத்தாவையும் தாத்தான்னு தான் கூப்பிட்றான். நான் பாஸ்டர் தாத்தா, அவிய தாத்தா தங்கராஜ் தாத்தா. பாஸ்டர் தாத்தா இருங்கன்னு சொன்னான். ஸோ வந்து என் கையில் ஒரு பர்ஸ் கொடுத்தான், மணி பர்ஸ், லேடிஸ் பர்ஸ் தான், ஜென்ஸ். நான் பர்ஸ் வைக்கிறது இல்லை. அந்த பர்ஸை கொடுத்தான். நான் என்னன்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா சொன்னா, பாஸ்டர் உங்கள் அப்பா அடிக்கடி 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா
இதெல்லாம் அவர் கொடுப்பார், எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு இஸ்ரேல் நாட்டு காணிக்கையும் ஒரு காயின் இருந்துச்சு. என்னடா தம்பி, அது எப்படி கிடைச்ச உனக்கு தெரில, அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ 1540 ரூபா அந்த சின்ன குழந்தை சேர்த்து வச்ச காணிக்கையை கர்த்தர் அந்த பிள்ளை மூலம் கொடுக்க உதவி செஞ்சார். அது மட்டுமல்ல, போன வியாழக்கிழமை இந்த ரெனிட்டா ஒரு கவர் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தா. என்னம்மான்னு அப்போ அவங்க அம்மா சொன்னா, ஐயா இது ஒரு சின்ன உண்டியல்ல சேர்த்து வச்ச பணம், அது நோட்டா காசை மாற்றி நோட்டாக கொடுத்துருக்கோம். அது 1000 ரூபா இருந்தது, இல்லை 1000 ரூபா தானா, 1000 ரூபா. ஸோ இந்த 2 பிள்ளைகள் அப்போ இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், இந்த வருஷத்தோடு இந்த ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இனி அடுத்த வாரம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்டியல் வாங்கி தர போகிறேன். அப்படிங்களா? இதில் யார் அதிகமாக உண்டியல் காசு போட்டு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சூப்பர் ப்ரைஸ். இதெல்லாம் இல்லை, நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்த ஏசப்பாவுக்கு கொடுக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் வருகிற காலங்களில் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பா அம்மாகிட்ட கேட்டு பாருங்க, கடவுள் எப்படி உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா இதுதான் காரியம். அதனால் நல்ல பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க என்ன செய்யுங்க சொல்லுங்க, கற்றுக் கொடுங்க. அதனால இந்த பிள்ளைகள் கொடுத்த பணம் இவர்களுக்கே செலவு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு இந்த டிலானிப்பூர் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் காணிக்க. கிட்டத்தட்ட 11,000 ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கிறோம். 4,000 ரூபாய் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க ஐயா? இவ்வளோ நேரம் நடித்தாங்களா நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் டிஷர்ட் கேட்டாங்க. டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது பார்சல் வந்து கிடைக்கல. இன்னைக்கு அதுதான் போட்டிருப்பாங்க. எல்லாம் கருப்புனாலே நான் எதிர்க்கிற ஆள். ஆமாம், இந்த டிசம்பரில் யார் போட்டாலும் நான் எதிர்ப்பேன். ஆனால் இன்னைக்கு அவங்க அந்த 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 ட்ரைபிள்ஸினுடைய சூழ்நிலைமைக்கு தகுந்தார் போல் என்ன பண்ணிட்டாங்க, போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஷாலோம் யூத் ஏஜினுடைய எம்பளம் போட்டு அது வந்து கிடைக்கும், அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இனி எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களா, எங்கள் சகோதரர்களுக்கு சூப்பர் டிஷர்ட் வாங்கி கொடுக்க போகிறேன். நான் பாருங்கள் அடுத்த வருஷத்தில் நீங்கள் அவங்க என்ன எப்படி இருக்க போகிறாங்கன்னு. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமாம், என்ன பிரசங்கம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு இரத்த சாட்சி செய்தியை நீங்கள் கேட்டீங்க. இந்த புஸ்தகம் என் கையில் இருக்குது. இந்த நடித்தாங்கல்ல, இந்த கதையினுடைய புஸ்தகம் என் கையில் இருக்கிறது. இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கை நான். ஏன் இந்த பாடல் வெளிவந்தது என்பதை இந்த அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் நடித்து காட்டுனாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் இயேசு இந்த பூமியில் பிறந்ததான கிறிஸ்மஸ் நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நான் சொல்கிற ஒன்றே ஒன்று, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி? மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மால் இயன்றதை நாம் செய்யணும். ஏன்னா நிறைய மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தது அதற்காக, அவர் பிறந்தது உண்மை. ஸோ ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இயேசு எப்படி தமது அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய அன்பை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் வெளிப்படுத்துவோம். இல்லாத ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவோம். நீங்கள் எல்லாரும் நீட்டின உதவி கரங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். நேசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஆண்டு முழுவதும் எங்களுடைய அருமையான சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தினீர். இதை நடத்த உதவி செய்தீர். நடத்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை அனுப்பி கொடுத்து எங்களுடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். இதற்காய் கொடுத்த உழைத்த ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து வீடுகளுக்கு போகிறார்கள், பிரயாணத்தில் கூட இருக்கும். ஆண்டவரே, நாளை மறுநாள் நடக்கிற ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.
We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year.